வணக்கம். வணக்கம். திமுககாரர் வந்து கிட்னி திருடிட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் மா சுப்பிரமணியம் அமைச்சர் கிளியராக சொல்லிட்டாரு, அது திருட்டு அல்ல, முறைகேடு. இந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமே கிடையாது திமுக அமைச்சர்களுக்கு. இப்போ அதில் சொல்லும்போது நான் பார்த்தேன், அதில் என்ன அமைச்சர் சொல்கிறாரு, நடந்தது ஒரு வேளை உங்களை கூட்டி போய் உங்களுக்கு தெரியாமல் படுக்க வச்சு அறுத்து கிட்டி எடுத்துட்டு ஓடி இருந்தால் அது திருட்டு, இது முறைகேடு. இப்படிலாம் பேசுறதுக்கு கொஞ்சமாக கூச்சம் வேணாமா ஒரு அமைச்சருக்கு? நான் கேட்குறேன், ஒரே ஒரு நிகழ்வை சொல்கிறேன், அதுக்கு மட்டும் அந்த அமைச்சர் பதில் சொல்லுங்கள். கிட்னி பறி கொடுத்த நபர்களில் ஒரு குடும்பத்தினுடைய விஷயம். அந்த அம்மாவுக்கு மொத்தம் 2 பசங்க, 2 பசங்க ட்ராப் அவுட்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு நெசவு தொழில் பண்ணுறாங்க. எதிர்பாராத ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடக்குது. அந்த விபத்து, அந்த குடும்பம் பெரிய லெவலில் சொந்த வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வச்சுருக்காங்க. இப்போதான் படித்து வெளியேறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 2-3 லட்ச ரூபா செலவாகும் குறைஞ்சபட்சம். அது நீங்கள் அரசு மருத்துவமனையில் இருந்தால் கூட ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும். ஏன்னா இவர் தான் இருக்காரு, எக்ஸ்ரே மிஷின்லேருந்து எல்லா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வெளியே தான் போச்சுருவாங்க. நல்ல மருந்து இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மா சுப்பிரமணியம் இருக்காருல, அவர்கிட்ட கேளுங்க. வெளில போய் எப்படி பார்த்தாலும் 3 லட்சம் ஆகும். இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா, வெளில கடனை வாங்கலாம்னா நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உருவியாச்சு ஆல்ரெடி. ஒரு மிடில் கிளாஸாக ஒன்றுமே இல்லாமல், எதுவுமே கையில் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வச்சு நிற்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கடைசியாக எதிராக வாய்ப்புன்னு கேட்டால், அவங்களுக்கு அடுத்த 2 நாளாக கிடச்சது கிட்னி கொண்டு கொடுத்தா ஒரு 3 லட்சம் கிடைக்கும். கிட்னி இந்த விதமாக அவங்க கொண்டு போய் கொடுத்து இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இதை தான் மா சுப்பிரமணியம் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஏழைகள் தானே, 2 கிட்னி இருக்கு, ஒன்று அவங்ககிட்ட கேட்டு தானே எடுக்கிறோம், அனுமதி பெற்று எடுக்கிறோம், எடுத்தா என்ன. நான் ஒன்று சொல்லவா, நாளைக்கு மா சுப்பிரமணியம் கேளுங்க, என்னன்னா ஏழை தானே, 2 கிட்னி இருக்கு, ஒரு கிட்னி நாங்கள் எடுத்துக்கிறோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு காதுக்குள்ளே ஏதாவது நோண்டி எடுத்துகிட்டு போ, பின்னாடி குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் செத்தானப்பா, அவன் இருதயத்தை எடுத்துகிட்டு போ, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போங்கடா. இதெல்லாம் ஒரு பதில் நான் கேட்குறேன். சட்டத்துக்கு உட்பட்டு தான் அனுமதிக்கப்படுதா? ஃபஸ்ட்டு வெறும் 3-4 லட்ச ரூபா கொடுத்து இந்த கிட்னியை தூக்கிட்டு போய் நீங்கள் வெளிநாடுகளில் 50-60 லட்ச ரூபா விற்று, இதை வித்த ரோல்ஸ் ராய் காரில் சுற்றி தீரேன். நான் கேட்குறேன், இது வந்து சுமார் 10 வருஷமா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்குன்னு சொல்றாரு மா சுப்பிரமணியம். சரி, வந்தல 4 வருஷம் நீ என்ன பண்ணியிருந்த, நல்லா கேட்பேன் அதிகமா. நாங்கள் என்ன ஊரா போயினா இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்? ஆமா, விழிப்புணர்வு ஏற்படுத்த நீ இருக்க, அப்ப இல்ல அமைச்சர் பதவி விட்டு விலகி போ. எல்லாம் ஒரு பதில். அந்த ஆள் பதில் சொல்லிக்கிறீங்க, உட்காந்து எல்லா செய்தியாலும் கிடைக்கிறீங்க. உனக்கு வேலை என்ன? அப்புறம் உன் வேலை என்ன? திருட விட்டு வேடிக்கை பார்க்கறதா? எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது உன் வேலைடா, உன் கடமை. நெசவாளர்கள் நொந்து 100 வருஷம் அடைக்கான், அவனுக்கு வருமானம் கிடையாது, குடும்பத்தை காப்பாற்றி வெளியே கொண்டு போகிறது கஷ்டமா இருக்குது, தறிய தினமும் அடிக்கணும், குடும்பத்தோட அடிச்சு நஞ்சு போய் கிடக்குறானுங்க. அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது உங்க வேலைடா, அதை விட்டு நாங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். எவ்வளோ திமிரு, கிட்னி தூக்கிட்டு போயிட்டாங்க, அது முறைகேடு, திருட்டு கிடையாது. இப்போ நடுவில் ரோல்ஸ் ராயின் கார் சொன்னீங்க, எதை பற்றி சொன்னீங்க? அது இந்த கிட்னி திருட்டில் ஈடுபடக்கூடிய சீனிவாச கல்லூரியில், தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி, அதோடைய ஓனர் சீனிவாசனே, பெரம்பலூர் ஏரியாவில், அந்த திருச்சி ஏரியாலே ஒரே ஒரு ஆள் தான் ரோல்ஸ் ராய் கார் வச்சிருக்காரு, இவர் தான். அடுத்தவங்க கிட்னிலாம் வாங்கி திண்டு ரோல்ஸ் ராய் காரை வாங்கி ஓட்டுறீங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சிறுநீரக ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது தடை விதிச்சிருக்காங்க. ஆமாம், விதிச்சிருக்காங்க. ஆனால் 10 வருஷமா என்ன படிக்கிற இவனுக்கு எப்படி சொத்து வந்துச்சு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, யாரு திமுக காரன் மீலுக்கு, யாருக்கு இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு என்ன சொல்றாங்க, அவங்க பரம்பரை படக்காரடா அப்படின்றாங்க. எடு அப்படின்றேன். இவன் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா அந்த ஏரியால சீட் ஃபண்ட் நடத்தினேன், சீட் ஃபண்ட் நடத்திட்டு எல்லாம் ஓடி போனாங்க. இந்த ஆள் அங்கே இருக்க முடிஞ்சிச்சு. ஏன் இருக்க முடிஞ்சிச்சு? கேஎன் நேருவுக்கு பினாமியா இருந்தாப்புல, கேஎன் நேருக்கு பினாமியா உட்காந்து ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டான். ஆட்டையை போட்டு லாஸ்ட் எல்லாருமே கல்வி தந்தை ஆயிட்டாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு காலேஜ் கடை, எல்லாரும் கல்வி தந்தை. அது இந்த லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ அது போதாது, கிட்னி திருட்டு வரைக்கும் வந்து நிற்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி பற்றி இப்படி பேசுகிறீங்க. ஆனால் கார்த்திகை செல்வன் நியூஸ் 18 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறந்த கிராமத்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரூரல் ஏரியா அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த விருது கொடுக்குறவன் வாங்குறவன் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு எதையா கொண்டு அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஊரில் எல்லாரும் விருது கொடுத்துருக்கான். இந்த யூடியூப் சேனல் ஒருத்தர் வச்சுருக்கேன், அவனா விருது கொடுக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் அவனுக்கு விருது கொடுத்துருக்காங்க. விருது வாங்குறவன் குறைச்சிக்கான், விருது கொடுக்குறவன் அதிகமாயிட்டாங்க. இப்போ இவங்க ஆள் வச்சுக்கவேன், நல்ல பணம் இருக்குது, என்ன தேவை? காசை கூட விருது வாங்கிடலாம். கட்ட பஞ்சாயத்துலேருந்து கஞ்சா போடுறதுலாம் சென்னைக்குள்ள வித்துக்கிருந்தான். யார் கருணாவாச சுற்றி தெரிஞ்சா அவனை ஒய்ஃபையும் கூப்பிட்டு வச்சு 24 ஆகா இந்த ஜோடி வர முடியுமா அப்படின்னு யூடியூப்ல எடுத்து அதுக்கு விருதுலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தகுதி பார்த்தா கொடுத்துருக்காங்க. காசு டப்பு 5-10 லட்சம் ரூபா அனுப்புனா உங்களுக்கு டாக்டர் பட்டமே கிடைக்கும்.
நான் வாங்கி தரவா? அப்ப கார்த்திகை செல்வன் தெரியாம தான் கொடுத்துருப்பாருன்றீங்க. எங்க இருந்து காசு வாங்கினானோ, யாரு கண்டா, அதை விசாரிக்கணும். இந்த மாதிரி ஒரு புகார் வருது. நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்லூரியிலையும் சரி, இந்த விஷயங்கள்லையும் ஒரு பெண் கற்பழிப்பு மரணம்னு ஒரு செய்தியும் நெற்றிக்க நினைக்கிறேன், அந்த செய்தித்தாள வெளியே வந்துச்சு. அப்ப அதெல்லாம் என்ன? அப்ப எதையும் விசாரிக்காம நீ சுத்துறியா? இதுக்கெல்லாம் செய்தியாளர்களே கிடையாது. இங்க இருக்கிற பெரும்பாலான செய்தியாளரே கிடையாது. மேல போய் ஒரு பொசிஷன்ல உட்கார வேண்டியது, எவன்கிட்ட நல்லா வசூல் பண்ணி வாயில போட்டு வாழ்க்கை நடத்த வேண்டியது. பின்ன இதெல்லாம் கொடுப்பியாடின்னு இவனுக்கு பின்புலத்தில் இருக்கிறது KN நேரு. எனக்கா KN நேரு பின்புலத்தில் நிக்கிறான்னு சொல்லுவியா? அவர் கல்யாணத்தை பாதி செலவு பண்ணுவேன், கல்யாணத்தை பாதி செலவு பண்ண இந்த ஆள்றா எங்க எதுக்கா செலவு போனோம்? பினாமி பேர் என்ன சொல்றது? இன்னொன்று, இப்போ இந்த விஷயமா கிட்டத்தட்ட நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, நிறைய பேர், அதாவது யூடியூப் அதை மாதிரி சேனல் தான். பிரைம் மீடியாவில் எந்த சேனல்லையுமே இதை பற்றியான நியூஸ் வரவே இல்லை. ரிபப்ளிக் டிவியில் மட்டும் நான் பார்த்தேன். இங்கே தமிழ்நாடு சேனல் எல்லாமே திமுகவோட கொத்தடிமை. KN நேருவா எல்லாத்தையும் ஊற்றி மூடு. இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்கு. KN நேருக்கு இவர் சொந்தக்காரன் வேற. KN நேரு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆளா திருச்சி சுற்றி வளர்த்து விடுறது. தன் சொந்தம், தன் சமூகம், தன்னோட மொழி, இப்போ ரெட்டி சமூகமாக பார்த்து வளர்த்து விடுறது. இது திமுக காரன் கேட்குறேன், நீ ஒருத்தன் அறிவு ஏதாவது இருக்குதா கேட்டால் ஜாதி ஒழிச்சார் பெரியார். போடா திருச்சி போட்டு போய் பாடுறா, யார் வளர்ந்தான் தெரியும்? KN நேரு யார் யாரை வளர்த்து விட்டான்னு தெரியும்? ஒன்லி ரெட்டி சமூகம் மட்டும் தான் வளர்த்து விட்டுருப்பான். அவ்வளோ ஜாதி வரி பிடிச்சவங்களை சுற்றி தெரியும். ஆனால் ஊருக்குள்ள என்ன சொல்றீங்க? ஊருக்குள்ள நாங்கள் தான் ஜாதி மதம் ஒழிச்சோம். போய் என்னன்னு பாடுறா ஃபர்ஸ்ட்டு. அங்கே இந்த அட்டுழியம் பண்ணியிருக்கேன், இவன் மேலே ஒரு கேஸ் இல்லாமல் எப்படி இவனால் தப்பிச்சு வாழ முடியுது? எப்படி இவன் சீட் ஃபண்ட் நடத்துன காலத்துல இருந்து இவன் தப்பிக்க முடியுது? ஒரே ஆள் தான் KN நேரு. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நடத்துறானுங்க. கேள்வி கேட்க துப்பு இல்லாம அமைச்சர் பதில் சொல்ல இவங்க கேட்டு வராங்க. ஒரு ஏழை சம்மதிக்கிறான், நான் உட்கார வச்சு கை வரல வெட்டுவோமா? வெட்டி அனுப்பியாடா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பதிலாகிறேன். முறைகேடுக்கு திருட்டுக்கும் வித்தியாசம் சொல்ற கருணாநிதி வகையால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்போ இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நடந்துடுச்சு, இப்போ அரசாங்க சார்பா சுப்பிரமணியம் இல்ல, பொதுவா திமுக அரசாங்கம் என்ன பண்ணும் எதிர்பார்க்குறீங்க நீங்க? எல்லாரும் ஃபோன் பண்ணி சாரி கேளுங்க, அதான் உங்களுக்கு தெரிஞ்சது. வெக்கமே கிடையாது. இந்நேரம் அரசாங்கம் உள்ள பூந்துக்கணுமா இல்லையா? ஏங்க 500லேருந்து 600 பேருங்க ஒரு ஏரியால. இப்போ தமிழகம் மூலம் எத்தனை கிட்னா திருநீங்க? KN நேரு சம்பந்தப்பட்ட சில குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த விஷயத்தை மட்டும் எல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக கேளுங்க. அந்த பொண்ணோட வயசு, அந்த பொண்ணு 7வது 8வது படிக்குது. பேர் வந்து சத்யா. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, கேரளாலேருந்து இங்கே வந்திருக்கும். இங்கே வந்து ஒரு வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும். திருச்சி பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும். கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மலைவாழ் கிராமத்தில் கூடிய ஒரு பட்டின சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து தன் பிள்ளையை ஏற்கனவே நடவனமாக தூக்கிட்டு போவாங்க. போனால் அங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அந்த குழந்தை, அந்த பேர் திரும்ப சொல்கிறேன், சத்யா. அந்த குழந்தை அங்கே கற்பழிக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து கூட்டு பலாத்காரம் சொல்லுவாங்க. எங்கே? கேரளாவில் போராட்டம் நடத்தும். இங்கே ஒரு செய்தி கிடையாது. அந்த நேரத்திலேயே அடிபட்டது இதே மாதிரியான KN நேரு சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான மருத்துவமனைகள். நான் திருச்சி சொல்கிறேன். அதில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான குற்றவாளி ஆண்டிபுத்து ராசாவுக்கு பக்க துணை. ஆனால் எவனும் பேசவே இல்லை. இன்ன வரைக்கும் ஆட்சியில் அந்த பொண்ணு செத்தே போச்சு. யோசிச்சு பாருங்க, என்னன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க கேட்டால், நாங்கள் விசாரிக்கும் போது அந்த பொண்ணை நாங்கள் படிக்க வைக்கணும்னு சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. கூட்டி வந்து MLA வீட்டில் வச்சு முடிச்சு அந்த பொண்ணு காலி. அந்த குடும்பத்துக்கு நீதியே கிடைக்கலங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டி போனது யாருங்க? ஒருத்தர் சிவகுமார் செந்தில்குமார். நாங்கள் அப்போ வெளியிட்டு இருந்தோம். அவன் அப்போ எவ்வளோ பேர் கூட்டி வந்தான், எவ்வளோ பொண்ணை உள்ள வந்துச்சு, எல்லாம் கரெக்டாக 7வது 8 அப்படி பொண்ணுங்க. இது எதுக்கு சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் நடத்துறதே பல ரகசியத்தை இழுத்து மூடுறது தான். இந்த கிட்னி மட்டும் கிடையாது, இது என்னென்ன பாட்டை உருவனான்றதை ஒட்டு மொத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எதுவும் ஒரு நீதி கிடைக்காது. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. எனவே இந்த விவகாரத்தில் இதுக்கு மேலே திமுக அரசு நம்புவீங்க? நான் சொல்கிற நிகழ்வுலாம் நடந்து வெளியே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த ஆளுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து திரும்ப வெளியே வந்துட்டான். அந்த கேஸை முழுசாக ஒன்று இல்லாமல் சொல்லி வெளியே வந்துட்டாங்க. குழந்தைய கொண்டவே யாரா? எனவே இவன் ஹாஸ்பிட்டல் நடத்துறது எல்லாமே பல ரகசியங்களை இழுத்து மூடுறது தான். திமுக அமைச்சர் நடத்தக்கூடிய எல்லா மருத்துவமனையுமே ஏதோ வகையில் ஒரு தில்லுமுழு வேலை நடக்குது. இது எல்லாம் சல்லடை போட்டு ஆய்வு பண்ண வேண்டியது செய்தி நிறுவனம், முக்கியமாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டோட வேலை. அவன் என்ன பண்ணுறியா? சலாம் போட்டுக்கிட்டீங்க. இந்த சமூகம் ஏதாவது உருப்படும். இதில் எவனுக்கு என்ன நடந்தால் பரவாயில்ல. அந்த 8 வயசு குழந்தை சத்யாவுக்கு உயிரோட நடவனமாக அவங்க அம்மா கூட்டி போய் அது செத்து போச்சு. அன்னைக்கு கூட என்ன ஏதுன்னு தெரியாமல் KN நேரு கும்பலுக்கு ஒரு ஓட்டு போட்டு தீரானா இந்த சமூகத்தில் என்ன நல்லது நடக்கிறீங்க? இந்த நல்லது நடந்தாலும் ஒன்று தான், நடக்கன்னா ஒன்று தான். இந்த சமூகம் திருந்தருக்கு வாய்ப்பு கிடையாது.
எந்த துப்புகள் லாய் கிடையாது. எவன் செத்தா என்னன்னு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இனி இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும்? இதுக்கு மேல அறிக்கை வந்தாலும் ஒண்ணுதான், வரலாம் ஒண்ணுதான். எப்படியும் ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போடும் கிளம்புவாங்க. இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். காலங்காத்தால இந்த செய்தி, இலக்கியா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க, விஷம் அருந்தினார். யாரும் அந்த இலக்கியம் எடுத்து பார்த்தா அது வரலாறு நாராசமா இருக்கு. அதை நியூஸா காலைல போடுறியே. நான் கேட்கிறேன், இந்த சத்யா மாதிரி குழந்தையோட விஷயம் ஏதாவது ஒன்று வெளியிருந்துருக்காடே? இது வரைக்கும் 32க்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் போதிய மருத்துவமனையில் வசதி இல்லாம இதே தமிழ்நாட்டில் இறந்துக்காடா? ஏதாவது ஒன்று போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க? தூக்கிட்டு வரைக்கும் இலக்கியானு உங்களுக்கு துப்பே கிடையாது. நீங்க செய்தி நிறுவனம் தான் நடத்துறீங்கடா. நான் கேட்கிறேன், திமுக ஆட்சி வந்ததுலேருந்து செய்தி நிறுவனம் நடத்துறீங்க. நீங்களே புடிச்சு அந்த இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பயே அடங்கி தொலைங்கடா.